மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகையை குறைந்தபட்சம் 6000 ரூபாய் உயர்த்த கோரி சென்னை சேத்துப்பட்டில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்கள் எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், கள தகவலை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகையை குறைந்தபட்சம் 6000 ரூபாயாக உயர்த்த கோரி சென்னை சேத்துப்பட்டில் மாற்றுத்திறனாளிகள் சார்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அண்டை மாநிலம் ஆந்திராவில் மாதாந்திர உதவித்தொகை வழங்குவதைப் போல தமிழகத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 6000 ரூபாய் மற்றும் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும், விண்ணப்பித்து காத்து கொண்டு இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், ஏற்கனவே உதவித்தொகை பெற்று வந்தவர்களுக்கு தற்போது பல காரணங்களால் அவை நிறுத்தப்பட்டுள்ளது, அவர்களுக்கும் உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைவருக்கும் தேசிய அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்றும் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் AAY குடும்ப அட்டை வழங்க வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது காவல்துறையினர், நீங்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது, வாகனங்கள் அதிகமாக செல்லக்கூடிய இந்த பகுதி, நீங்கள் போராட்டத்தை கலந்துவிட்டு செல்ல வேண்டும் சொன்னார்கள். ஆனால் மாற்றுத்திறனாளிகள், நாங்கள் இங்கிருந்து போக மாட்டோம், எங்களுக்கு தேவையானதை கிடைக்க வேண்டும் என்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து வாகனத்தில் ஏற்றி தற்போது அமைஞ்சகரையில் உள்ள சமுதாய கூடத்தில் மாற்றுத்திறனாளிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ராம்குமார். சுரேஷ், தகவலுக்கு நன்றி. ஏற மாட்டோம்.